எல்லோருக்கும் வணக்கம். எப்பொழுதும் சொல்ல போகிற மந்திரம்தான். எதையும் செய்வதற்கு முன் எதை செய்ய போகின்றோம் என்ற எண்ணங்களை உருவாக்கி கொள்ளுங்கள். அதை எழுதுங்கள். எழுதியதை செயலாற்றுங்கள். எழுதுவதற்கு நேரம் இல்லைன்னா கையில் இருக்க மொபைலில் ரெக்கார்ட் பண்ணுங்கள். ரெக்கார்ட் பண்ண நேரம் இல்லை, பஸ்ஸில் போனேன், காரில் போனேன், ஏதோ நடந்து போனேன், இதெல்லாம் வேணாம். கையில் இருக்க மொபைலில் ரெக்கார்ட் பண்ணிடலாம் ஈஸியாக. எழுதாமல் போனால் மறக்கும். பிறகு சோம்பேறித்தனம் உருவாகும். பிறகு தோல்வியை அடைவீர்கள். இது நிச்சயம். எதையுமே குறிப்பிட்ட நேரத்தில் செய்யணும். இல்லைனாலும் தோல்வி நிச்சயம். 3வது பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 100% பண்ண வேண்டிய வேலையில் 1% நீங்கள் பண்ணலைன்னா தோல்வியை கொண்டு வந்து கொடுக்கும். இது உண்மையான வார்த்தை. இப்போ நம்ம பாயிண்ட்டுக்கு வருவோம். ஒரு மனுஷன் தன்னோட பணத்தை எப்போ வேணாலும் சம்பாதிச்சுக்கலாம். நேரத்தை சம்பாதிக்கிறதுங்கிறது நடக்காத விஷயம். திரும்ப அந்த நேரத்தை திரும்பி கொண்டு வர முடியாது. நம்ம மக்கள் நேரத்தை வேஸ்ட் பண்ணுற மாதிரி வைத்தறிச்சலாக இருக்கும். அது மாதிரி யாருமே செலவு பண்ண முடியாது. அவ்வளோ நேரத்தை வேஸ்ட் பண்ணுறாங்க. அதாவது அந்த நேரத்தை அப்படியே மொத்தமாக கொலை பண்ணுறாங்க. அதுதான் ரொம்ப ஒரு மனசுக்கு ஒரு வருத்தமான ஒரு விஷயம். உங்களுக்கு பிடிந்த நடிகர் நடிகை இவங்களுக்கு ஒரு போய் போஸ்டர் ஒட்டுறது, மேலே உட்காந்து பாலாபிஷேகம் பண்ணுறது, பட்டாசு வெடிக்கிறது, அன்றைக்கி போய் இனிப்பெல்லாம் கொடுக்குறது. நீங்கள் மனசாட்சியோடு நினச்சி பாருங்கள். உங்கள் அப்பா அம்மாவுக்கு இது மாதிரி ஏதாவது ஒரு நாள் பண்ணியிருப்பீங்களா? உன் சகோதரனுக்கு பண்ணியிருப்பீங்களா? நீங்கள் நினச்சி பாருங்கள். எவ்வளோ பணத்தை வேஸ்ட் பண்ணி, நேரத்தை வேஸ்ட் பண்ணி, அவன் பின்னால் போய் போஸ்டர் ஒட்டி அதுக்கு பெரிய ஒரு விழா மாதிரி எடுத்து அவங்க யாராவது ஒருத்தர் உங்களோட கஷ்டத்துக்கு யாராவது ஒருத்தர் வரப்போகிறாங்களா? யோசனை பண்ணி பார்த்தீங்களா? எவ்வளோ வேஸ்ட் பண்ணுறீங்க உங்கள் டயத்தை. அதே மாதிரி ஒரு பொலிட்டீஷியன், அவன் பின்னால் அவர் அவரோட எப்போயாவது பழகிருப்பீங்களா? நீங்கள் நிச்சயமாக இருக்க சான்ஸே இல்லை. அவங்க உங்களை பற்றி சிந்திக்கவே மாட்டாங்க. ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா, போஸ்டர் ஒட்டுறீங்க, நோட்டீஸ் ஒட்டுறீங்க, நோட்டீஸ் கொடுக்குறீங்க, நோட்டீஸ் ஒட்டுறீங்க. இன்னும் போய் இப்போ நேரங்காலம் தெரியாமல் 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஃபேஸ்புக்கில் எழுதுறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. அதுவும் எவ்வளவு? ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 3 மணி நேரம். ஒரு நோட் புக்கை எடுத்து அதில் எவ்வளவு நேரம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம் இவங்களுக்காக, அதாவது நேரத்தை வேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் நோட் புக்கை போட்டு பாருங்கள். உங்களுக்கு ஆச்சரியப்படுவீங்க. 30 நாளைக்கு எவ்வளவு, வருஷத்துக்கு எவ்வளவு அப்படின்னா ஆச்சரியப்படுவீங்க. அவ்வளவு டயத்தை வேஸ்ட் பண்ணிகிட்ருப்பீங்க. ஒரு நடிகர், அவர் ஒல்லியாக இருப்பார், அவர் 10 பேர் அடிப்பார். அந்த ரிமோட் கண்ட்ரோலில் வால்யூமை கம்மி பண்ணி பாருங்கள். நீங்களே சிரிப்பீங்க உங்கள் நடிகரை பற்றி. என்னடா இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியம். இந்த சவுண்ட் ட்ராக்குன்னு ஒன்று வச்சு தான் அவங்க ஏமாற்றிட்டுருக்காங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். உங்கள் எல்லாருக்குமே ஒன்று கண்ணை திறந்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள். உங்கள் வாழ்க்கையை உங்கள் கையில். நீங்கள் உங்களோட நேரத்தை நீங்கள் வேஸ்ட் பண்ணுற மாதிரி வேஸ்ட் பண்ணிங்கன்னா திரும்பி சம்பாதிக்கவும் முடியாது. இளைஞர்களே, தயவுசெய்து சொல்கிறேன், நேரத்தை மட்டும் வேஸ்ட் பண்ணாதீங்க. அடுத்தது இன்னொருத்தன் போகிறீங்க, நீங்களும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அதான் சொன்னேன், ஒரு நோட் புக்கில் எழுதி நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளவு வேஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தெரியும். நீங்கள் அந்த பொலிட்டீஷியன் சொல்கிறேன்னு ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கா பாருங்கள். இப்போ முன்னால் ஒன்று பேசுவான், பின்னால் ஒன்று பேசுவான், எல்லாத்துக்கும் கை தட்டிக்கிட்டு போய் நிற்கிறீங்க. எல்லாரும் உங்களை உபயோகப்படுத்துகிறாங்க. ஆனால் நீங்கள் ஏமாந்து போய் அவன் பின்னால் போய் நின்றுருக்கீங்க. தேவையா? இது யோசனை பண்ணி பாருங்கள். வாழ வேண்டிய நேரத்தில் நீங்கள் போய்
உங்களோட நேரத்தையும் பணத்தையும் வேறு செலவு பண்ணிகிட்ருக்கீங்க. அடுத்தது இந்த ட்ரிங்க்கு, அதை போய் பாருங்கள். எவ்வளோ பணம் வேஸ்ட்டாக போகுது ஒரு நாளைக்கு. நீங்கள் உங்கள் ஒரு நாளைக்கு ஒருத்தர் வந்து 30,000 சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு 1000 ரூபா உங்களோட இன்கம் டிவைடட் பை 8 மணி நேரம் போட்டிங்கன்னா 125 ரூபா ஒரு நாளைக்கு. நீங்கள் எவ்வளோ குடிக்கிறீங்களோ எவ்வளோ பண்ணுறீங்களோ அது எனக்கு தெரியாது. அதில் போகிற பணம் இருக்குது பாருங்கள். அதில் நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா, வருஷ கணக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 20, 30,000 40, 50,000 இல்லை 1,00,000 ரூபாய்க்கு போயின்னு இருக்கும். அதில் நீங்கள் என்னென்னோ பண்ணியிருக்க முடியும். அது அத்தனையும் ஒரு இட்லி கடை வச்சா கூட புரியாது. இட்லி கடைன்னு ஒன்று ஞாபகம் வரும். இப்போ சமீபத்தில் ஒருத்தர் பற்றி கேள்விப்பட்டேன். அவர் பேர் கோயம்புத்தூரில் இருக்கார். அவர் பேர் வந்து இனியவன், இட்லி இனியவன் அப்படின்னு போட்டிருக்கு. ஒரு நாளைக்கு சார் அவர் வந்து லட்சக்கணக்கான இட்லி விற்றுட்ருக்காரு. லட்சக்கணக்கில் ஒரு இட்லிக்கு அவர் 50 பைசா சம்பாதிச்சார்னா 1,00,000 இட்லிக்கு 50,000 ரூபா சம்பாதிச்சிடுறாரு. ஒரு எம்பிஏ கூட சம்பாதிச்சவங்க கூட சம்பாதிச்சிருக்க மாட்டான். இட்லி தாய்ப்பாலுக்கு அடுத்தது மாபெரும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடக்கூடிய ஒரு பொருள் உணவில் வந்து இட்லி. பக்கத்தில் இருக்க கடைக்கெல்லாம் அவர் தான் சப்ளை பண்ணுறாரு கோயம்புத்தூரில். அவ்வளோ பேருக்கு சப்ளை, அவ்வளோ ஹோட்டலுக்கு சப்ளை பண்ணார், அவ்வளோ திருமண மண்டபத்துக்கு சப்ளை பண்ணிகிட்ருக்காரு. ஒரு கல்யாண காட்சி எது வந்தாலும் சரி, பெரிய விழாக்கள் ஏதாவது இருக்கீங்களா அவர் தான் சப்ளை பண்ணியிருக்காரு. எக்ஸிபிஷனாக அவர் தான் சப்ளை பண்ணுறாரு. அவர் இப்போ நான் கேள்விப்பட்ட பிரகாரம் பார்த்தா ஒரு 2,50,000 3 லட்சம் இட்லிக்கு போயிட்டாராம் அவர். எல்லாமே ஆட்டோமேட்டிக் மிஷின். அதாவது நீங்கள் நினச்சி பாருங்கள், ஒரு நாளைக்கு 3 லட்சம் இட்லி பண்ணுற 1 லட்சம் இட்லி பண்ணுறவர் ₹1 சம்பாதிச்சார்னா கூட 1,00,000 ரூபா 30 லட்சம் ரூபா பர் மந்த்து. பணமும் 3.6 crore பர் இயர். எவ்வளோச்சு? யாராவது சம்பாதிக்கிறாங்களா? சம்பாதிக்க முடியும். இட்லி இனியவன் போட்டு பாருங்கள், வெப்சைட்டில் போட்டு பாருங்கள். அவர் எங்கேயோ போயிட்டார். இப்போ இன்றைக்கி எந்த இடத்துல விழாக்கள் போனாலும் சரி, ஹோட்டலுக்கு போனாலும் சரி, எக்ஸிபிஷனுக்கு போனாலும் சரி, ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் ஆனாலும் சரி, அங்கே இட்லி யாராக கொடுக்குறாங்க? இவர் தான் கொடுக்குறாரு. அதே மாதிரி சூடாக இருக்கிறதுக்கு அது ஒரு பாக்ஸ்லாம் பண்ணியிருக்காரு. அது எப்போவுமே ஹீட்டாக இருக்கிற மாதிரி அதுக்கு வந்து ஃப்ளாஸ்க் மாதிரிலாம் பண்ணி வச்சுருக்காரு அவர். எல்லாமே இன்றைக்கி நீங்கள் யூடியூப்பில் போனீங்கன்னா நிறையா கிடைக்கிது இன்ஃபர்மேஷன். நீங்கள் சம்பாதிக்க முடியும் தம்பி, உங்களால் முடியும். நீங்கள் அநியாயமாக இந்த மாதிரி ஒரு பொலிட்டீஷியன் பின்னால் போனியோ, ஒரு தண்ணி அடித்தோ, இல்லைன்னா ஒரு நடிகர் பின்னாலேயோ போய் உங்கள் நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களை சுற்றி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, வேஸ்ட் பண்ணாதீங்க. இட்லி இனியவன் போட்டு பாருங்கள், அவர் எவ்வளோ சம்பாதிச்சிட்ருக்காரு பாருங்கள். அவ்வளோ சம்பாதிச்சிட்ருக்காரு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சம்பாதிக்க வேண்டிய வயசில் இந்த மாதிரிலாம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. இதை சம்பாதிங்க. கடைசியாக நம்ம சொல்ல போகிற விஷயம் இன்னொன்று, அகிம்சை மனிதனுக்கு கிடைத்திருக்க மாபெரும் சக்தி. இப்போ 2 பேர் சண்டை போடுறோம் அப்படின்னா ஒருத்தன் தான் ஜெயிக்கிறான், அதுவும் டெம்பரவரி தான். சமாதானமாக போனான்னா 2 பேருமே ஜெயிச்சிடலாம். அங்கே பகையே உருவாகாது. சண்டை போடாதீங்க. சண்டை போட வேண்டிய இடம் வந்து உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நேரத்தோட. நீங்கள் வச்சுருக்கிற பணத்தை வச்சு நீங்கள் எப்படி மேலே வரலாம் அப்படிங்கிறத யோஜனை பண்ணுங்கள். வெற்றி உங்களை தேடி வரும். உங்களால் முடியும் அப்படிங்கிறத மட்டும் நினச்சி பாருங்கள். வெற்றி உங்களை தேடி வரும். சோம்பேறித்தனம் இடத்துல ஏழ்மை குடிகொண்டு இருக்கும். உழைப்பு இருக்கிற இடத்துல ஏழ்மையே வராது. வெற்றி பெறுங்க, அது உங்கள் கையில் இருக்குது.